السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வினால் பரக்கத் செய்யப்பட்ட பொருட்களை, மனிதர்களை நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வினால் பரக்கத் செய்யப்பட்டதில் முதன்மையானதும் முக்கியமானதும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அல் குர்ஆன் ஷரீஃப். அல் குர்ஆன் என்பது ஆக உயர்ந்த பரக்கத். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகிறான், ஹாதா கிதாபுன் அன்ஸல்நாஹு முபாரக். நாம் உங்களுக்கு இறக்கி தந்திருக்கிற இந்த அல் குர்ஆன் ஷரீஃப் பரக்கத் பொருந்தியது, பரக்கத் செய்யப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாமா இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், யார் இந்த குர்ஆனை எடுத்துக்கொள்கிறார்களோ, வெற்றி பிடித்து கொள்கிறார்களோ, அவர்களது துன்யா உயர்ந்துவிடும், துன்யா அவருக்கு சிறப்பாயிடும், ஆகிரத்தினுடைய பாக்கியமும் அவருக்கு கிடைத்துவிடும். இது குர்ஆனை பற்றி பிடித்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற உயர்வு என்று ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். உலகத்தினுடைய வெற்றியும் மறுமையினுடைய வெற்றியும் குர்ஆனை பற்றி பிடித்தவருக்கு சாத்தியப்படும். இது அல் குர்ஆன் ஷரீஃப் பரக்கத்தானது என்பதற்கு இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிற விஷயம். குர்ஆன் பரக்கத்தானது அப்படிங்கிறத விளங்குறதுக்கு ஒரு ஹதீஸ் போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிர். உங்களுடைய இல்லங்களை மண்ணறைகளாக ஆக்கிவிடாதீர்கள். உங்களுடைய வீடு வீடாக இருக்கணும், கபர் ஆகிடக்கூடாது. கபர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்தையும் சொன்னாங்க. இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தி அல்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ரா எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா எந்த வீடு அது சரியான வீடு, எந்த வீடு கபரு அப்படின்னா, எங்கே குர்ஆன் ஓதப்படுகிறதோ அது வீடு, எங்கே குர்ஆன் ஓதப்படவில்லையோ அது மண்ணறைக்கு சமம் என்று சொல்கிறார்கள். வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகின்ற பொழுது, குறிப்பாக பக்ரா சூரா ஓதப்படும் பொழுது அங்கிருந்து ஷைத்தான் விரண்டோடுறான். நமக்கு தெரியும், பரக்கத் இருக்கிற இடத்துல ஷைத்தான் இருக்க மாட்டான், ஷைத்தான் இருக்கிற இடத்துல பரக்கத் இருக்காது. அப்போ ஒரு வீட்டில் இருந்து ஷைத்தான் விரண்டோடுறான் அப்படின்னா அங்கே பரக்கத்து இருக்குதுன்னு அர்த்தம். எந்த வீட்டில் எங்கே குர்ஆன் ஓதப்படுகிறதோ அங்கே பரக்கத்து இருக்குது. அப்போ குர்ஆன் என்பது பரக்கத்தான வேதம், பரக்கத்தை நமக்கு அள்ளித்தருகிற ஒரு வேதம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. குர்ஆனின் மூலமாக மனிதன் அடையக்கூடிய பலன்களில் ஒன்று, இமாம்கள் சொல்லுகிறார்கள், யார் குர்ஆனை வளமையாக ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ, குர்ஆனை மனப்பாடம் செய்கிறார்களோ, குர்ஆனோடு தன்னை இணைத்து கொள்கிறார்களோ, அவர்களுடைய கடைசி காலம் வரை அவருக்கு அறிவு மங்காது. மன் ஹஃபிதல் குர்ஆன முத்திஅ பி அக்லிஹி. குர்ஆனை யார் மனப்பாடம் செய்தாரோ அவருக்கு அறிவை கொண்டு அவர் கடைசி வரைக்கும் அவர் மகிழ்ச்சியாக இன்பமாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசு தாண்டினவுன்னு, அவர் 60-70 வயசு வந்த உடனே 20 வயசு பையனுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு அவருக்கு இருக்காது, சிந்தனை திறன் இருக்காது. அப்படியே சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கி கொண்டே வரும். 80 வயசு தாண்டிச்சுன்னா சுத்தமாக சிந்தனை வேலை செய்யாது, முன்னால் நிற்கிறது யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கிறோமா இல்லையா? ஆனால் குர்ஆனை யார் வாழ்க்கை முழுக்க ஓதிக்கொண்டு இருக்கிறார்களோ, குர்ஆனை தன்னோடு இணைத்து கொள்கிறார்களோ, அவர்கள் மரணிக்கிற வரை சிந்தனை திறன் தெளிவாக இருக்கும். 25 வயசில் ஒருவர் எப்படி சிந்திப்பாரோ, எப்படி அவருடைய சிந்தனை திறன், அறிவுத்திறன் இருக்குமோ, அதே மாதிரி மரண நேரம் நெருங்குற வரைக்கும் அந்த சிந்தனை திறன் அவருக்கு அப்படியே இருக்கும். அதனால தானே இமாம்கள் கடைசி மௌத்து வரைக்கும் அவர்கள் தீனுக்காக அவர்கள் கிதாபுகளை எழுதி கொண்டே இருந்தார்கள். கிதாப் எழுதுறாங்க, சிந்தனை வேலை செய்யணுமா இல்லையா? அறிவு இருக்கணுமா இல்லையா? குர்ஆனை சிந்திக்கக்கூடிய, ஹதீஸை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் மட்டும்தான் கிதாபுகளை எழுத முடியும், ஆய்வுகளை சமுதாயத்திற்கு தர முடியும். இமாம்கள் அத்தனை பேரும் மரணம் வரைக்கும் அவர்கள் சமுதாயத்திற்காக ஆய்வுகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அப்படின்னா அது வரைக்கும் அவங்களுக்கு சிந்தனை திறன் வேலை செஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஏன் அவர்களுக்கு அந்த சிந்தனை திறன் இருந்துச்சுன்னா, அவர்கள் குர்ஆனோடு இருந்தார்கள்.
குர்ஆனோடு தன்னை இணைத்து கொண்டார்கள். இன்றைக்கும் கூட நிதர்சனமான இந்த காலகட்டத்தில் நிறைய ஆலிம்களை, உஸ்தாத்மார்களை பார்த்திருக்கிறோம். கடைசி நேரம் வரை அவங்க மாணவர்களுக்கு பாடம் நடத்தியிருக்கிறாங்க. மதரசாக்களில் உஸ்தாதாக இருந்த எத்தனையோ பெரும் உஸ்தாத்மார்கள் மரணிக்கிற அந்த நாள் வரைக்கும் அவங்க தர்ஸில் இருந்திருக்கிறாங்க. மாணவர்களுக்கு குர்ஆனை, ஹதீஸை பாடமாக எடுத்திருக்கிறார்கள். 80-85 வயசில் வஃபாத்தானவங்க, 90 வயசில் வஃபாத்தானவங்க. அது வரைக்கும் எப்படி அவங்களால அந்த டீச் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, அவங்க குர்ஆனோடு தன்னை இணைத்து கொண்ட காரணத்தினால் அறிவு குறையாமல் அப்படியே அவர்களுக்கு இருந்தது என்று பார்க்கிறோம். இது குர்ஆனின் மூலம் சமுதாயத்திற்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பரக்கத்துகளில் ஒன்று. ரெண்டாவது, இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் லேசாகிடும். குர்ஆனை யார் அதிகமாக ஓதுறாங்களோ, குர்ஆனை தன்னோடு யார் இணைத்து கொள்கிறார்களோ, அவர் போகக்கூடிய காரியங்கள் லேசாகும், அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியாகும், எல்லாம் லேசாகிடும். இது இமாம்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு உண்மை. அப்பாசுல் கினானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், என்னுடைய உஸ்தாத் அபு இஸ்ஹாக் இப்னு அப்துல் வாஹித் அல் முகத்தசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், நான் எங்கேயாவது பயணத்துக்கு புறப்படுறேன் அப்படின்னு சொன்னால் என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க, அக்ஸிர் மின் கிராத்தில் குர்ஆன் வலா தத்ருக்குஹு, நீ குர்ஆன் அதிகமாக ஓது, குர்ஆனை விட்டுறாத. ஃபைன்னஹு யத்தயஸ்ஸருலக அல்லதி தத்ருக்குஹு அலா கத்ரி மா தக்ரஹு, நீ எவ்வளவு தூரம் ஓதுகிறாயோ அந்த ஓதுகிற அளவுக்கு உன் காரியங்கள் லேசாகும். நீ குர்ஆனை எந்த அளவுக்கு அதிகமாக ஓதுறியோ அந்த அளவுக்கு நீ செல்லக்கூடிய காரியங்கள் இலகுவாகும், பயணம் லேசாகும். எந்த நோக்கத்திற்காக செல்கிறாயோ, எந்த இலக்கை முன்வைத்து நீ பயணப்படுகிறாயோ அந்த இலக்கை நீ அடைந்து விடுவாய், போகிற காரியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உண்மையை நான் ஒவ்வொரு பயணத்திலும் உணர்ந்தேன். எந்த பயணத்தில் நான் குர்ஆனோடு என்னை இணைத்து கொள்கிறேனோ, குர்ஆன் பயணத்தில், வீட்டில் இருக்கும்போது இல்லை, பயணத்தில் குர்ஆன் நான் ஓதிக்கிட்டு இருப்பேன். அப்படி ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் எந்த காரியத்திற்காக போகிறேனோ அந்த காரியம் லேசாயிரும், அந்த காரியம் சிறப்பாக அமைஞ்சிடும். குர்ஆன் குறையும் பொழுது காரியம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்பதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் அப்பாசுல் கினானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ குர்ஆன் எங்கே ஓதப்படுகிறதோ அந்த வீட்டினுடைய காரியங்கள் லேசாயிரும். இது குர்ஆன் நமக்கு தரக்கூடிய பரக்கத்துகளில் ஒன்று. அதே மாதிரி நோய்களுக்கு குர்ஆனை போன்று மிகச்சிறந்த நோய் நிவாரணி வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் ஷிஃபாவுல் லின்னாஸ் அப்படின்னு சொல்கிறான். எல்லா நோய்களுக்கும் மருந்தாக இந்த குர்ஆனை தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடல் ரீதியான நோய்களாக இருந்தாலும் சரி, மனசு சம்பந்தப்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி, குர்ஆனை கொண்டு கிடைக்கக்கூடிய நிவாரணத்தை போன்று வேறு எதன் மூலமாகவும் கிடைக்க முடியாது. இன்றைக்கி மனசு சம்மந்தப்பட்ட நோய்கள் நிறைய இருக்குது. சந்தேகங்கள் வருது, குழப்பங்கள் வருது, எதை பார்த்தாலும் அது சந்தேகப்படக்கூடிய நிலை வருது. மனோ இச்சைகள் இன்றைக்கி நிறைய மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இது மாதிரியான மனசு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த நோய் நிவாரணி குர்ஆன். குர்ஆனை யார் ஓதினார்களோ அவர்களுக்கு நோய் வராது. நோய் வந்தாலும் அந்த குர்ஆனை கொண்டு அவர்கள் ஷிஃபாவை பெற்றுக்கொள்வார்கள். அந்த நோய் நிவாரணத்தை எல்லாம் குர்ஆனில் வச்சுருக்கிறோம். இது குர்ஆனின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பரக்கத்துகளில் ஒன்று. ரெண்டாவது, வெற்றி இந்த குர்ஆனை கொண்டு தான் இருக்கிறது. வெற்றி சமுதாயத்தில் ஒரு சமுதாயம் வலிமை மிக்க சமுதாயமாக மாறணும் அப்படின்னு சொன்னால் அந்த சமுதாயத்திடத்தில் குர்ஆன் இருக்கணும். அந்த சமுதாயத்திடத்தில் குர்ஆன் இருந்துச்சு அப்படின்னா அந்த சமுதாயம்தான் வலிமை மிக்க சமுதாயமாக இருக்கும். சஹாபாக்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் வெற்றியை பெற்றார்கள். அவர்கள் போகிற போர்க்களத்தில் எல்லாம் அவர்கள் ஜெயித்து கொண்டு வந்தார்கள். எப்படி வெற்றி பெற்றாங்க? வெறும் அவர்கள் உடல் பலத்தை கொண்டு மட்டுமல்ல. எத்தனையோ சஹாபாக்கள் ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க, ஆனாலும் வெற்றி கிடைத்தது. காரணம், அவர்களோடு குர்ஆன் என்ற மிகச்சிறந்த ஒரு பலம் இருந்தது. இரவு முழுக்க நின்று குர்ஆன் ஓதுவாங்க தொழுகையில். பகல் நேரத்தில் போர்க்களத்துக்கு போவாங்க, போர்க்களத்தில் வெற்றி கிடைச்சிச்சு. போர்க்களத்துக்கு போகக்கூடிய அத்தனை சஹாபாக்களும் போருக்கு போகிறதுக்கு முன்னால் போர் பயிற்சிலாம் பண்ணலை. போருக்காக எப்படி நம்ம போர் செய்யணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து மாதக்கணக்காக பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு போர்க்களத்தில் கலந்துக்கல. வெறுமனே அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் குர்ஆன் மட்டும்தான். குர்ஆனை ஓதுவாங்க, குர்ஆனை ஆய்வு செய்வாங்க, குர்ஆனை மனப்பாடம் செய்வாங்க, குர்ஆன் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு ஹிதுமாத்துகளையும் அவர்கள் செய்வார்கள். அவர்களாக போருக்கு போவாங்க, வெற்றியோடு திரும்பி வருவாங்க. அவர்கள் ஓதிய அந்த குர்ஆன் தான் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதே மாதிரி குர்ஆன் இப்படி நிறைய நமக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் பரக்கத்தாக இருக்கிறது என்பதை நான் சொல்லி கொண்டு வருகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக மறுமையில்
குர்ஆன் யார் அதிகமாக உலகத்தில் ஓதினார்களோ அவர்களுக்குத்தான் உயர்ந்த அந்தஸ்து, அவர்களுக்குத்தான் முதல் அந்தஸ்து, முதல் படித்தரம் அவங்களுக்கு தான். ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுகாலு லி சாஹிபில் குர்ஆன், குர்ஆன் உடையவர்களை பார்த்து சொல்லப்படும், இக்ரா வர்தகி வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா, உலகத்தில் நீ எப்படி அழகான குரலோடு குர்ஆனை ஓதி கொண்டிருந்தாயோ அந்த மாதிரி இங்கே எனக்கு முன்னால் நீ ஓது என்று அல்லாஹ் சொல், எனக்கு முன்னால் ஓது அப்படின்னு அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கு குர்ஆனை ஓதக்கூடிய மனிதர் அங்கேயும் குர்ஆனை ஓதுவார். ஃபைன்ன மன்சிலக ஐந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரவுஹா, நீ எந்த இடத்துல குர்ஆனை முடிக்கிறையோ அது வரைக்கும் உன்னுடைய அந்தஸ்து நீண்டுக்கிட்டே போகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். எத்தனை ஆயத்து ஓதுறாரோ அத்தனை அந்தஸ்து அவருக்கு கிடைக்கும். இது குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி குர்ஆன் மூலமாக நிறைய பரக்கத்துகள் நமக்கு இருக்கிறது. நாம் விளங்கி வச்சுருக்கிறோம் குர்ஆனை வச்சுக்கிட்டாவே பரக்கத்து அப்படின்ட்டு. வீட்டில் கொண்டு போய் குர்ஆனை பத்திரமா வச்சுருவோம். குர்ஆனை வச்சுக்கிட்டால் அந்த வீட்டில் பரக்கத்து வந்துடும் அப்படி குர்ஆனை வச்சுருவோம். அடுத்த வீடு ஷிஃப்ட் ஆகும்பொழுது மறக்காமல் குர்ஆனை தூக்கிட்டு போயிடுவோம். நம்ம மறுபடியும் அந்த வீட்டில் கொண்டு வைப்போம். அடுத்த வீடு போகும்போது அந்த வீட்டில் போய் குர்ஆனை வைப்போம். குர்ஆன் வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். குர்ஆனை தொட்டு பார்க்க மாட்டோம், எடுத்து பார்க்க மாட்டோம். குர்ஆன் வச்சுக்கிட்டாவே பரக்கத்து விளங்கிக்கிறோம். நிச்சயமாக இல்லை. குர்ஆனை தொடுவதால் மட்டும் குர்ஆனை வைத்துக் கொள்வதால் மட்டும் பரக்கத்தல்ல. குர்ஆனை தொட வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனுடைய வசனங்களை புரிய வேண்டும், அதனுடைய தர்ஜுமாக்களை படிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். இதில் தான் நமக்கு பரக்கத்து இருக்கிறது. அல்லாமா ஷன்கீதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இந்த குர்ஆன் என்பது மிக மிக பரக்கத்தானது, மிக மிக கயிறுகளையும் நிஅமத்துகளையும் தரக்கூடியது. யாருக்கு தெரியுமா? ஃபமன் தஅல்லமஹு வ அமில பிஹி, யார் இதை கற்றுக்கொண்டு அதன்படி அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு இது பரக்கத்தானது என்று சொல்கிறார்கள். அப்போ குர்ஆனை ஓதணும், குர்ஆனை அமல் செய்யணும், அதில் தான் பரக்கத்து இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த குர்ஆனை ஓதுவதற்கும் அதை கொண்டு ஒழுகுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.